ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्रीशङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। இரண்டாவது அத்தியாயம் பஞ்ச மகாபூத விவேகம். அதுல 32வது ஸ்லோகம். शून्यामासीदिति ब्रूषे योगं वा सदात्मताम् शून्यस्य न तु तद्युक्तम् उभयं व्याहदत्वतः. व्याहத தோஷம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பஞ்சதசியில் இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் வித்யாரண்ய முனி சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருகிற சதேவ சோமிய இதகும் அக்ரே ஆசீத்து அப்படிங்கிற மந்திரத்தினுடைய 7வது அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு மந்திரத்தை விளக்கினார். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த உபனிஷத்திலேயே அசத்தேவ இதம் அக்ரே ஆசீத்து அப்படிங்கிற ஒரு பூர்வபக்ஷி அங்கேயே வருவாரு. அதற்குண்டான விளக்கம் அங்க சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கும். முதல்ல சத்தேவ சோமிய இதமக்ரே ஆசீத்து. அப்ப பூர்வபக்ஷி சொல்றது அசத்து, அதுதான் ஏவ இதகுமக்ரே ஆசீத்து ஏகம் ஏவ அத்விதீயம். அது ஒரு விளக்கத்தை நம்ம அங்க பார்ப்போம் சாந்தோக்கிய உபனிஷத்துல. அந்த 2வது லைனுடைய நிராகரணம் தான் இங்க போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற கான்டெக்ஸ்ட் அசத்தேவா. அசத் மீன்ஸ் சூன்யம். ஏவ இதகும் அக்ரே ஆசீத்து. இப்போ நாம இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அவர் நிந்தா பண்ணினார். சூன்யவாத நிராகரணம். நிராகரணம் பை நிந்தா, அது அதை நிந்தா பண்றது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இப்போ 32ல இருந்து லாஜிக்கா வருவார். 31 வரைக்கும் ஒரு நிந்தா முறை அத்வைத பிரம்ம. அதுக்கு அவர் யார் யார் எடுத்துக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கௌடபாதாச்சாரியர் என்ன சொல்றாரு, பயம் எதில் பயப்பட தேவையில்லை அதில் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று கௌடபாதாச்சார் தன்னுடைய மாண்டூக்கிய காரிக்கையில் சொன்ன விஷயத்தை ஒரு ஸ்லோகமா வச்சு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2வது பகவத்னா சங்கராச்சாரியார். அவரு இந்த சூன்யவாதத்தை எப்படி நிராகரணம் பண்ணினாரு என்று சங்கராச்சாரியரோட சொன்னார். அதுக்கு அடுத்தது 3வது, அதாவது 29 கௌடபாதாச்சியார், அதாவது 28ல பாத்தீங்கன்னா கௌடபாதாச்சியார் இன்ன சொல்றாருன்னு சொன்னாரு. 29ல தான் கௌடபாதாச்சியார் எப்படி நெகேட் பண்றாரு சூன்யவாதிகளை. மாத்தியாத்மிகா பௌத்த மதம். நீங்க பர்டிகுலரா யாருன்னு கேட்டீங்கன்னா மாத்தியாத்மிக பௌத்தால நிறைய பிரிவு இருக்கு, அதுல மாத்தியாத்மிக பௌத்தன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதுல 29வதுல எப்படி கௌடபாதாச்சியார் விளக்குறாருன்னு நம்ம பார்த்தோம், நெகேட் பண்றாரு. அதுக்கு அடுத்தது பகவத்னு ஆரம்பிக்கிற 30வது ஸ்லோகத்துல பகவத்னு இந்த இடத்துல சங்கராச்சாரியார் எப்படி அந்த சூன்யவாதத்தை நிராகரம் பண்ணாருன்னு சொன்னாரு. யாரு இவர் சொல்லிட்டு இருக்கிறார், வித்யாரண்ய முனி சொல்லிட்டு இருக்காரு எப்படி சங்கராச்சாரியார் நிராகரணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 31ல பாத்தீங்கன்னா சுரேஸ்வராச்சாரியருடையது. 31வது நிராகரணம் ஆக்சுவலா சுரேஸ்வராச்சாரியார் கொடுத்த நிராகரணத்தை கொடுத்தார். இந்த 3ஐ முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வர்றோம், இப்போ இவருடைய வித்யாரண்ய முனியினுடைய நிராகரணம் 32ல இருந்து
கிட்டத்தட்ட 40 வரைக்கும் சூன்ய அறிவுபூர்வமாக. இப்பதான் லாஜிக்கா வித்யாரண்ய முனி லாஜிக்கா சூன்யவாதத்தை நெகேட் பண்ற இடம் 32 to 40. இப்ப கம்மிங் டு தட் ஸ்லோகம். எப்படி இவர் நிராகரம் பண்றாரு, என்ன டெக்னிக் இவர் யூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிந்தா பண்றது முடிஞ்சிருச்சு, கொட்டேஷன் எல்லாம் கொடுத்து அவ எல்லாரும் சொல்றாங்க பெரியவங்க முடிஞ்சிருச்சு. இப்ப இவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன வேர்டு, சூன்யம் ஆசீத்து. யாரோட வேர்டு இது? அசத்வாதியினுடைய சூன்யவாதி சொல்றது சூன்யம் அப்படின்னு எனக்கு அசத்துக்கு சூன்யம்ங்கிறாங்க அவங்க. சூன்யம் அல்லது அசத்து ஆசீத்து. அப்ப என்ன வேர்டு நம்ம நிராகரணம் பண்ணி ஆகணும்? வித்யாரண்ய வேர்டு. வித்யாரண்ய முனி எந்த சென்டென்ஸுக்கு வராரு? ஆஃப் சூன்யவாதி. சூன்யவாதியோட சென்டென்ஸ் என்ன? சூன்யம் ஆசீத்து இதமக்ரே ஆசீத்து அசத்தேவ சோமிய இதமக்ரே ஆசீத்து. இவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் அவன் என்ன சொல்ல வரான்? சூன்யம் ஆசீத்து. So we are going to a technical negation. சூன்யம் ஆசீத்துன்னு ஒண்ணு சொல்றையே, அது எப்படி நிராகரணம் இவர் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம ஒரு ஜலம், நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், ஜலம் தகதி. இப்ப நாம எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? சூன்யம் ஆசீத்துங்கிற சென்டென்ஸ எப்படி வித்யாரண்ய முனி அவனுடைய பூர்வபக்ஷியோட வாதத்தை நெகேட் பண்றாரு. சாஸ்திரத்தில் இருக்கிறத அவரும் எடுத்து கொடுக்குறாரு. இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், ஜலம் தகதி. இது கிராமர் பாயிண்டா பார்க்கணும். அப்பதான் கிராமர்ல தான் அவனை அடிக்க முடியும். இப்ப ஜலம்ங்கிறது என்ன? நவுன், நீர். தகத்தின்னு என்ன? வேர்ப், சூடு, சுடுகிறது. நீர், தண்ணீர் சூடாக இருக்கிறது. இப்போ அந்த ஜலத்துக்கும் இப்ப சூடு, அந்த நவுனுக்கும் அந்த சூட்டுக்கும், தண்ணிக்கும் சூட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஜலத்துக்கும் சூட்டுக்கும் அங்க என்ன இருக்குது? ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஜலத்தினுடைய தன்மை குளிர். இப்ப நமக்கு தேவை சம்பந்தம்ங்கிற வேர்டு தான் பிடிக்கணும். ஜலத்துக்கும் அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜலம் அண்ட் ஹீட்னஸ் ஆஃப் த வாட்டர், சூடு. அதுக்கும் ரெண்டு கடையில என்ன நடந்திருக்குது? ஏன்னா தண்ணீருடைய இயல்பு குளிர்ச்சி. அப்ப அது சூடா இருக்குன்னா அப்ப தண்ணீருக்கும் அந்த சூட்டுக்கும் அந்த இடத்துல என்ன ஏற்பட்டிருக்கு? சம்பந்தம். இப்ப இன்னொரு வேர்டு சொல்றேன், அக்னி தகதி. அக்னி தகத்தின்னு சொல்லும் போது அக்னிக்கும் அந்த சூட்டுக்கும் இங்க சம்பந்தம் ஏற்படலை. இட் இஸ் a ஸ்வரூபம் ஆஃப் அக்னி. அக்னி தகதி, சூரியன் பிரகாசதி அப்படின்னா அந்த மாதிரி அதுக்கு சூரியனே என்னது? சொரூபம். இப்போ சரீரம், நான் ஒரு வேர்டு சொல்றேன், பிரகாசத்தே. அப்படிங்கும் போது சரீரத்துக்கும் பிரகாசத்துக்கும் சம்பந்தமா சொரூபமா? அதுதான் இப்ப கண்டுபிடிக்கணும். சரீரம் பிரகாசத்தே, அத அறிவுடன் செயல்படுகிறது. அப்படிங்கும் போது பிரகாசத்தே அப்படிங்கும் போது சரீரத்துக்கும் அந்த பிரகாசத்துக்கு அறிவுடன் இருக்கிற அந்த நேச்சருக்கும் ரெண்டுக்கும் நடுவுல சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் ஸ்வரூபம் ஆஃப் சரீரா டு பிரகாசத்தே. பிரகாசம் பண்ற சக்தி சரீரத்துக்கு கிடையாது. அப்போ அது ரெண்டுக்கும் என்ன நடந்திருக்குது? சரீரத்துக்கும் பிரகாசத்துக்கும் எப்படி நீருக்கும் சூட்டுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு தண்ணீர் சூடாக தெரிகிறது. உடனே என்ன சொல்லக்கூடாது? the heatness belongs to water சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இந்த சரீரம் ஆத்மாவுடைய பிரகாசத்தினால் பிரகாசிக்கிறது. சோ என்ன நடக்குது? சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் என்ன நடந்திருக்குது? சம்பந்தம். அந்த பிரகாசத்தை அறிவு சொரூபம் என்பது நாட் த நேச்சர் ஆஃப் திஸ் பாடி. சூரியக பிரகாசத்தின்னு என்ன அர்த்தம்? அது இயற்கையாக அதுக்கு அது பிரகாசத்தி. நமக்கு அப்படி கிடையாது. என்ன கிடையாது? அது ஒளின்னு எடுத்தீங்கன்னா கூட நம்மளால இன்னொரு லைட் இருந்தா தான் நீங்க என்னை பார்க்க முடியும். டியூப் லைட் இருந்தா தான் நீங்க என்னை இப்ப பார்க்க முடியும். ஆனா சூரியன் இந்த இடத்துல உட்காந்துதான் பக்கத்துல வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவரை பிரகாசம் பண்ணலாம் தேவையில்லை. ஸ்வஸ்வரூபம். அப்ப அவர் என்னது?
அந்த பிரகாசத்தை இப்ப நீங்க என்னை நான் உங்களுக்கு தெரியுறேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நான் வேற ஒரு ஒளி வாங்கிதான் ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. பிரகாசம்னு எடுத்துட்டா கூட, ஒளின்னு எடுத்துக்கிட்டா கூட. ஆனா சூரியனுக்கு என்ன தேவையில்லை, அது என்னது, சொரூபமா. பிரகாசம் என்பது இந்த சரீரத்துக்கு இந்த டியூப் லைட்டோட சம்பந்தத்தினால இப்ப உங்களுக்கு சரீரம் என்ன ஆயிட்டு இருக்குது, பிரகாசத்தி. இந்த சரீரம் எப்படி பிரகாசமாகுது உங்களுக்கு, ஐ கான்டாக்ட் வித் பை டியூப் லைட். ஆனா இப்போ ஒரு சூரியன் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு பக்கத்துலன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு கற்பனை. அப்ப அந்த சூரியனை பிரகாசம் பண்ணுவதற்கு வேற ஏதாவது லைட் வேணுமா? ஏன் வேண்டாம்? ஸ்வரூபமே என்னது, சூரியனுடைய சொரூபமே பிரகாசத்தி. பட் மை சரீரா சொரூபம் இஸ் நாட் பிரகாசத்தி. சோ எனக்கும் லைட்டுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு இப்ப என் சரீரம் பிரகாசத்தி. இதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம எந்த வேர்டுக்கு வரோம், சூன்யம் ஆசீத்து. அப்ப சூன்யத்துக்கும் ஆசீத்துக்கும் சம்பந்தமா இல்ல சொரூபமா, இதத்தான் அவர் எடுக்கிறார். வித்யாரண்ய முனி எடுக்கிற டெக்னிக் இதுதான் அந்த ஸ்லோகத்துல. சூன்யத்துக்கும் எதுக்கு, ஆசீத்து. ஆசீத்துனா இருக்கிறது, சூன்யம்னு என்னது, இல்லாதது. என்ன அந்த அர்த்தமே பாருங்க, இல்லாதது இருக்கிறது, இருந்தது. ஆசீத்துனா பாஸ்ட், ஏன்னா சிருஷ்டியா இந்த அக்ரேங்கிற வேர்டு பாஸ்ட். அப்ப சூன்யம் இருந்தது, இருக்கிறது வேண்டாம், அக்ரே ஆசித்து போட்டார் இல்லையா, இதமக்ரே ஆசித்து, அப்போ இருந்தது. அப்ப சூன்யம் இருந்தது அப்படின்னா சூன்யத்துக்கும் இருப்பு என்பதற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? அது சம்பந்தமா சொரூபமா? இல்லாதது இரண்டும் என்ன சொல்ல முடியாது நாம, சம்பந்தம்னு நீங்க ரெண்டுக்குள்ள திங்க் பண்ணி பாருங்க. சூன்யத்துக்கும் இருந்ததுன்னு சொல்றக்கும் ரெண்டுக்கு நடுவுல சம்பந்தமா சொரூபமா? எனிபடி கேன் ஆன்சர்? இது இவ்வளவு நேரம் புரிஞ்சதுன்னா இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். சூன்யத்துக்கும், நான் கேட்கிற கேள்வி, சூன்யத்துக்கும் இருந்ததுங்கிறக்கும் ரெண்டுக்கு நடுவுல சம்பந்தமா சொரூபமா? சொரூபம் தான் ஜி. சொரூபம் ஒண்ணும் இல்லாதது தான் ஜி. சம்பந்தம். இப்படித்தான் பூர்வபக்ஷி ஃபார்ம் ஆகிறான். இப்படித்தான் பூர்வபக்ஷி ரூபம் இல்லைன்னு தெரியுதுங்கக்கா, ஆனா சம்பந்தமா என்னன்னு தெரியல. சொரூபம் இல்ல, இதுதான் பூர்வபக்ஷி. she is also another பூர்வபக்ஷி. புரிந்து சொல்ல போது என்ன ஆகல, இப்ப ஏன் எப்படி பூர்வபக்ஷி வரான்னு கேக்குறீங்களா, அதுக்காக இப்ப நான் ஆன் பண்ணி கேட்டேன். எப்படி ஒரு பூர்வபக்ஷி உருவாக்குறான்னா, இப்ப விஜய் என்ன சொன்னா, தமிழ் செல்வி என்ன சொல்றான்னு பாருங்க. இப்படிதான் நல்லா விளக்கியாச்சு. ஆனா அந்த பாயிண்ட் வரும்போது என்ன ஆயிருது, குழப்பம், மோகம், இல்லூஷன். இதுக்கு பேருதான் டெல்யூஷன். சம்பந்தமா ரெண்டுக்கும், சூன்யத்துக்கும் ஆசீத்துக்கும் சம்பந்தமா சொரூபமா? உண்மையான கரெக்டான ஆன்சர் ரெண்டும் கிடையாது. டக்குன்னு அப்படி வரல பாத்தீங்களா, அப்பதான் பூர்வபக்ஷி வர்றது. நீங்க கேக்குறீங்களா எப்படிங்க இவ்வளவு ஈஸியா இருக்குது, அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படிங்க பூர்வபக்ஷி வாதம் எப்படி வருதுன்னா, இப்ப வந்தாங்க பாருங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு. ஒருத்தர் என்ன சொன்னாங்க, சொரூப் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் அதிகம். சோ ஏன் இது வருது, லேக் ஆஃப் குவாலிபிகேஷன். நான் சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் உங்களை மட்டும் நான் சொல்றது, ஏன் பூர்வபக்ஷி வந்தான்னா, ஏன் இப்படி ஒரு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட் வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் குவாலிபிகேஷன். அதை தவிர சாஸ்திரத்திலேயோ சொல்லி கொடுக்குற குருகிட்டையோ தப்பு கிடையாதுங்கிற பட்சத்தில், சாஸ்திரத்தில் கண்டிப்பா கிடையாது. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அது கரெக்டா தோணுதா இல்லையா? ரெண்டுக்குள்ள சம்பந்தம் என்னது, சூன்யம், இல்லாதது இருந்தது. there is no சம்பந்தா, there is no சம்பந்தமே இல்லைங்க, நோ சொரூபா. அப்ப ரெண்டுமே கிடையாது. திஸ் இஸ் ஆன்சர். இப்ப இதத்தான் இவர் விளக்குற வித்யாரண்ய முனி. என்ன சொல்ற, நீ வந்து இப்படி சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கிற, ரெண்டுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீயே சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கிற, சொரூபத்தை நினைச்சிட்டு இருக்கிற. அப்படி கிடையாது. ஏன்னா இல்லாததுங்கிறது டிஃபரெண்ட் ரியாலிட்டி, இருக்கிறதுங்கிறது டிஃபரெண்ட் ரியாலிட்டி. டிஃபரெண்ட் ரியாலிட்டி ரெண்டு என்ன ஆகாது. ஏன்னா இப்ப வந்து ஜலம் சுடுது, ரெண்டு வியாபகாரிக்கத்துல சத்து. ஜலம் வியாபகாரிக்கம், சூடு வியாபகாரிக்கம், ரெண்டு ஒரே சத்துல இருக்குது. ரெண்டுக்கு என்ன நடக்கலாம், ஒரு சம்பந்தம் நடக்கலாம். இப்ப அக்னி வியாபகாரிக்க சத்து,
அதனுடைய சூடு என்பது வியாபகாரிக சத்து. அது அதனுடைய என்னவா இருக்கலாம்? சொரூபம். ஓகே, வியாபகாரிக சத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே. இது இங்க என்ன வந்துருச்சு? ஒண்ணுமே இல்லைன்னா என்னது? அசத்து. அசத்து ஆசீத்து. அசத்து அப்படின்னு என்னது? இல்லாதது இருந்தது. குவைட் கான்ட்ரடிக்ஷனல் சென்டென்ஸ். இல்லாதது எப்படி இருக்கும்? நீங்க சொன்னீங்க இல்லையா, சூன்யம்னு என்ன வேர்டு? அசத்து. டோட்டல் அசத்து. மித்யாவாது இருக்குது இல்லைன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். அசத்து என்ன? டோட்டல். அப்ப என்ன அர்த்தம்? இல்லாதது இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? இது ரெண்டுக்கு எங்க போய் கனெக்ஷன் கிடைக்க போகுது? சம்பந்தம் சொல்லுவீங்களா, சொரூபம் சொல்லுவீங்களா? சோ ரெண்டுமே கிடையாது. இப்ப மீனிங் பார்க்கலாம். சூன்யம் ஆசீத்து. இத நெகேட் பண்ற வேர்டு. இல்லா, நத்திங். சூன்யம்னா எதுவும் இல்லை என்ற சூன்யம் இருந்தது. எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் சூன்யம். அவன் என்ன சொல்றான்? சூன்யம் ஆசி. இந்த வேர்டு தான் அவன் நெகேட் பண்றார். சூன்யம் எதுவும் இல்லை. ஆனா எதுவும் இல்லை முன்பு. எது? அக்ரே. எது வேற? ஏன்னா நம்ம அக்ரே வேர்டு ஏன்னா எதை படிக்கிறோம்? சிருஷ்டிக்கு முன்புதான். சாந்தோக்கியபுஸ்ல சிருஷ்டி பிராக். சிருஷ்டிக்கு முன்பு என்ன சொல்றாம? எதுவும் இல்லை என்ற சூன்யம் இருந்தது. அவர் சொல்றாரு, அடே சத்யோகம் வா. சத்யோகம்னா சம்பந்தமாக, யோகம்னா யுஜ். புரியுங்களா? யுஜ். சத்தியோட யுஜ்னா என்னது? சம்பந்தம். உன்னை நீ சம்பந்தப்படுத்திக்கிறதா, அதுக்கு பேர் தான் யோகம், யுஜ். அப்ப சத்யோஜம், யுஜ் தாத்து சத்து. சத்தோடு சம்பந்தமோ ஏற்பட வாய்ப்பில்லை. எது? சூன்யம் சத்தோடு சம்பந்தம் வைக்கவும் வாய்ப்பில்லை. எதோட? சூன்யம் ஆசீத்துங்கிற சத்து. ரெண்டுக்கு நடுவுல சம்பந்தம் கிடையாது. சதாத்மதம். சதாத்மதம். ஆத்மன் என்ன? அதனுடைய சொரூபமும் அல்ல. சத்துனுடைய ஆத்மதாம். ஆத்மாவும் கிடையாது, சொரூபமும் கிடையாது. ரெண்டுக்கு நடுவுல சம்பந்தமும் வராது. சத்தியோகம் யுஜ்னா சம்பந்தம் கிடையாது. ஆத்மனம் அதனுடைய சொரூபமாகவும் இருக்க முடியாது. இதி என்று. சாரி அவன் இல்லைன்னு சொல்லல. சத்தியோகம் வா சதாத்மதம் வா போடக்கூடாது. இது என்று ப்ரூஷே. ப்ரூஷே இந்த இடத்துல நீ சொல்கிறாய். யூ ஆர் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். என்னன்னு சொல்ற? அதோடு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நாங்கிற வேட இல்லை, நாம அதை நெகேட் பண்ண போறோம். நான் அதை ஆட் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா என்ன அங்க என்ன அவன் சொல்றான்? ப்ரூஷேங்கிறது யாரு? யூ ஆர் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். ஏ பூர்வபக்ஷி, ஏ சூன்யவாதி, யூ ஆர் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட். என்ன கூறுறீங்கன்னா, எதுவுமே இல்லாதது இருந்தது என்ன நீ சொல்லும் போது அந்த ரெண்டுக்கும் சத்தியோகம் அப்படின்னா சம்பந்தத்தை கொடுக்கிற, அல்லது அதனுடைய சொரூபத்தை நீ கொடுக்கிற, அதனுடைய சொரூபம் என்று நீ கொடுக்கிற. இதி ப்ரூஷே. இப்படி சொன்னீங்கன்னா, ப்ரூஷேனா மாத்தியாத்மிகா சூன்யவாதி புத்த மதத்தினே நீ இப்படி கூறுகிறாய். அப்படி கூர்னினா என்ன தோஷம் வரும்? வியாக தத்துவத. அது ஆக்சுவலா வியாகாத தோஷம் சொல்லுவோம். அதுல கேள்விப்பட்டிருப்பீங்க, மறந்திருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு? வியாக தத்துவதக சூன்யஸ்ய. அந்த ரெண்டு வேர்டுக்கு மீனிங்கு கான்ட்ரடிக்ஷன். லாஜிக்கலி ரெண்டும் முரண்மான கருத்து. சூன்யத்தினுடைய முரணான கருத்து. சூன்யஸ்ய வியாக தத்துவதக. சூன்யத்துக்கு முரணான கருத்தை சொல்ற. என்னன்னு? இல்லாதது இருந்தது, அதனோட சம்பந்தம் வச்சுக்கிச்சு. இல்லாதது இருக்கிறதும் சம்பந்தம் வச்சுக்கிச்சு. அல்லது இல்லாத இருக்கிறதுடைய சொரூபம் எப்படி சொன்னீனாலும் அது என்ன அர்த்தம்? யூ ஆர் கான்ட்ரடிக்டிங். யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். டயகனலி ஆப்போசிட் ரெண்டு என்ன சேராது என்னைக்கும்? இருளும் பகலும் ஒன்று சேர்ந்து வருமா என்ன? இருளுக்கும் பகலுக்கும் சம்பந்தம் ஏற்படுமா? அல்லது இருள் ஒளியின் சொரூபமா? அல்லது இருளுக்கும் பகலுக்கும் சம்பந்தம் தான் ஏற்படுமா? அந்த மாதிரி கேட்கிறாரு. ரெண்டும் ஒண்ணு லைட்டு,
ஒண்ணு டார்க், ஒண்ணு இருட்டு, ஒண்ணு வெளிச்சம். இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் ஏற்படுமா என்னைக்காவது? அல்ல ரெண்டும் சொரூபமா? இதனுடைய சொரூபமா? அது எது? இருட்டுடைய சொரூபம், வெளிச்சனுடைய சொரூபம், இருட்டு. என்ன சொன்னாலும் தப்பு. அதான் சொன்னேன், சம்பந்தமும் கிடையாது, சொரூபமும் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொன்னீன்னு என்ன தோஷம் வருங்கிறாரு? வியாகாத தோஷம். அது இந்த இடத்துல அவர் வியாகாத தோஷம் தான் வியாக தத்துவதகனா யூ ஆர் கான்ட்ரடிக்டிங், வியாகாத தோஷம் வருதுப்பா அப்படிங்கிறார். what do you mean by வியாகாத தோஷம்? இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நான் ஊமை, இது வியாகாத தோஷமுடைய ஸ்டேட்மெண்ட். நானே ஊமை, நான் எப்படி சொல்லுவேன்? அதுதான் வியாகாத தோஷம். எனக்கு அப்படியே டக்குன்னு நிக்கிறது சுவாமிஜி கொடுத்தது. நான் ஊமை அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அது எவ்வளவு கரெக்டோ அந்த அளவுக்கு நீ சொல்றது கரெக்ட். எது? சூன்யம் ஆசீத்து அப்படிங்கிறது ரெண்டு சென்டென்ஸும் புரிஞ்சு பாருங்க. ரெண்டு, அதுதான் வியாகாத தோஷம் பேரு. ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஊமையா இருக்கிறவன் பேச முடியாது, பேசுறவன் ஊமையா இருக்க முடியாது. ஆனா என்ன சொல்றேன்? பேசிக்கிட்டே நான் ஊமை. போத் கேனாட், ரெண்டுமே. அதனுடைய நீ சம்பந்தம், ஊமைக்கும் எனக்கும் நீங்க சம்பந்தம் கொடுப்பீங்களா, சொரூபத்தை கொடுப்பீங்களா? மொத்தத்துல டோட்டலா என்னது? அடி அஸ்திவாரமே ஆட்டம். ரெண்டு சம்பந்தம் கொடுக்க முடியாது, சொரூபம் கொடுக்க முடியாது. இரண்டுக்கும் ஏன் ரெண்டு என்னது? விரோதம். இரண்டுக்கும் விரோதம் இருப்பதா? அதுதான் சொல்றாரு, தூ தத்து உபயம் ந யுக்தம், போத் cannot be correct. எது உபயம்னு என்ன? ரெண்டு சென்டென்ஸ். ரெண்டுக்கும், சூன்யத்துக்கும் இருப்புக்கும் சம்பந்தம் கொடுத்தாலும் தப்பு, சூன்யத்துக்கும் இருப்புக்கும் சொரூபத்தை கொடுத்தாலும் உபயம், ரெண்டு தப்பு. உபயம் தூ, உண்மையில் தத்து. அந்த உபயம் ரெண்டு சென்டென்ஸும் நயுக்தம், இட் இஸ் நாட் லாஜிக். both cannot be correct, logically, diagonally opposite to each other. சூன்யத்துக்கும் இரண்டு, அந்த என்ன சொல்றது, இருப்புக்கும் ஒரு இரண்டும் பொருந்தாது. ஏன்? ரெண்டு என்னது? விரோதமாக இருப்பதால். சூன்யம் ஆசீத்து இது, அந்த லைன் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அந்த வேர்டத்தை இப்ப சூன்யம் ஆசீத்துன்னு சொன்னதை தான் இந்த ஸ்லோகத்துல, அதாவது சாந்தோக்கிய உபனிஷத்துல அங்க இடத்துல அசத்தேவ இதமும் அக்ரே ஆசித்த வித்யாரண்ய டைரக்டா லாஜிக்கலா நெகேட் பண்ற சூத்திரம் இது. சாரி, ஸ்லோகம் இது. அடுத்தது இது அது சொன்னேன் 30 அப்படியே போயிட்டே இருக்கு, 40 வரைக்கும் இவருடைய நெகேஷன் கொடுக்கிறார். ந யுக்தக தமசா சூர்யோ நாபி சாசௌ தமோ மயக சூன்யயோகோ விரோதித்வாத்தே சூன்யம் ஆசீத் கதம் வத. கதம் வத, எப்படி சொல்லு, எப்படின்னு சொல்லு. இப்ப ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு, ஈஸியான உதாரணம். நான் சொன்ன மாதிரியேதான். சூரியக, யாரு? சூரியன். பிரகாஷ ஸ்வரூபக, நமக்கு தெரியும் சூரியன் என்னது? பிரகாஷ ஸ்வரூபக. தமசா, இருளு, இருட்டு. அப்படின்னா இருளுடன். ஏன்னா தமசான திருத்தியா விபக்தி. அப்ப என்ன எழுதுறோம்? இருளுடன். சூரியக பிரதமா விபக்தி. சூரியன் இருளுடன். ந யுக்தகா, யுக்தம்னா இந்த இடத்துல சம்பந்தம், யுஜ் தாத்து. ந யுக்தகா, சம்பந்தம் வைக்காது. சூரியனும் இருளும் ந யுக்தகா. ரெண்டும் என்னைக்கு என்ன பண்ணிக்காது? நான் பிள்ளை கொடுக்குறேன், பையன் கொடுக்குறேன்னு சம்பந்தம் வைத்துக் கொள்ள முடியாது. சம்பந்தம்னு என்னங்க? அதுதானே சம்பந்தம், சம்பந்தி. அந்த மாதிரி ரெண்டு என்ன பண்ண முடியாது? கை கோத்து கொள்ள முடியாது, சம்பந்தியாக முடியாது. அதை போல நபி அசௌ தமோமயக நபி, மேலும் இரண்டுக்கும் தமோமயக, இரண்டுக்கும் மயமாகாதுன்னா அதனுடைய சொரூபமாகவும் ஆக முடியாது. அப்ப எது? அசௌ தமோமயக, தமம் இருட்டு சூரியனுடைய சொரூபம் ஆக முடியாது. தமோமயக, தமோ இருட்டு சூரியனுடைய சொரூபம் ஆக முடியாது.
அதை போல எதை போல? இப்ப யாரு? சூரியன் இருள். அதை போல சூரியன் யாருங்க? சத்து. இருள் யாரு? சூன்யம். சத் சூன்யயோகோ. சத் பிரம்மத்துக்கும் சூன்யத்துக்கும் விரோதித்வாத். ரெண்டு பேர் என்னது? ரெண்டும் விரோதம், ஒண்ணுக்கொண்ணு விரோதமாக இருப்பதால், எதிர்முறையாக இருப்பதால். பிரம்மனும் சூன்யமும் விரோதித்வாத், ஒன்றுக்கொன்று விரோதமாக இருப்பதால். எதை போல? சூரியனும் இருளும் ஒன்றுக்கொண்டு விரோதம். என்னங்க? சூரியன் இருந்தா இருள் இருக்காது, இருள் இருந்தா சூரியன் இருக்காது. அதுக்கு பேர் தான் விரோதம். அந்த மாதிரி விரோதம் யார் ரெண்டு பேருக்கீங்க? பிரம்மத்துக்கும் சூன்யத்துக்கும் விரோதம். விரோதத்வாத் பஞ்சமி இருப்பதால். கதம் சூன்ய ஆசீத். எப்படி நீ சொல்லுவ சூன்யம் இருக்கிறது இருக்கிறது என்று? இல்லாதது தமிழ்ல சொன்னீங்கன்னா நல்லா புரியும். இல்லாதது இருக்கிறது என்று எப்படித்தான் நீ சொல்ற? சூன்யம் கூட தமிழாக்கம் பண்ணுங்க, ஈஸியா புரிஞ்சிடும். இல்லாதது இருக்குதுன்னு எப்படி சொல்லு? கதம் எப்படி நீ கூற முடியும்னு என்ன அர்த்தம்? கூற முடியாதுன்னு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் தெரிவிக்க கூடாது. கூற முடியாது. ஏன்? பரஸ்பர விரோதம். இருள் இருந்தால் சூரியன் இருக்க முடியாது, சூரியன் இருந்தால் அங்க இருள் இருக்க முடியாது. பிரம்மம் இருந்தால் அங்க சூன்யம் இருக்க முடியாது, சூன்யம் ஒண்ணு இருந்தா அங்க யார் இருக்க முடியாது? பிரம்மம் இருக்க முடியாது. ரெண்டு என்னது? ஒண்ணுக்கொண்ணு பரஸ்பர விரோதம். அதனால் சூன்யம் இருந்ததுன்னு நீ எப்படி சொல்லுவ? அது எந்த வேர்டு? சூன்யம் ஆசீத்துங்கிறது போன ஸ்லோகத்துல. அப்படி நீ எப்படி சொல்லுவ? கதம் ஆசீத்து சூன்யம் ஆசீத்துன்னு எப்படி சொல்லுவ? அவன் எடுத்திருக்கிற வேர்டு என்னது? சூன்யம் ஆசீத்து. நம்ம சொன்ன வார்த்தை எடுத்துதான் வித்யாரண்யம்னு அப்படி போயிட்டு இருக்கிறார் ஃப்ளோ. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 34. வதன சொல்லு. ரெண்டுக்கு எப்படி சூன்யம் ஆசீத்துன்னு சொல்லுவ? வத. ஓகே, அடுத்தது 34. வியதாதேகே நாமரூபே மாயையா சுவிகல்பிதே சூன்யஸ்ய நாமரூபே ச ததா சேத் ஜீவ்யதாம் சிரத். யாரும் மியூட் பண்ணல, கௌசல்யா அண்ணின்னு நினைக்கிறேன். ஜீவ்யதாம் சிரம். மீனிங் யதா எப்படி, அதுதான் தொடருது. சூன்யம் ஆசீத்து அந்த வேர்டு வச்சுக்கணும். ஒன்னொன்னா நெகேட் பண்ணிட்டு வராரு. எப்படி பண்ணிட்டு வராரு? வியதாதேகே நாமரூபே. ஆகாசம் முதலிய நாமரூபத்தில், நாமரூபம் ஆகாசம் முதலிய நாமரூபம் என்னது? ஹோல் ஜகத் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா நாமரூபம்ங்கிறது ஜகத்துக்கு உண்டான இன்னொரு பேரு. வியதாதேகன ஆகாசம். ஆகாசம் முதலிய நாமரூபம் எல்லாம் என்னது? மாயையா சு விகல்பிதே. They are all projection of Maya. மாயின், they are all projection of Maya. மாயினால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள். எது? ஆகாசம்னு என்ன அர்த்தம்? ஆகாசம். ஏன்னா ஏன் ஆகாசத்தை போடுறாரு? தஸ்மாத் ஏ தஸ்மாத் ஆகாச சம்பூதக. அதுதான் முதல்ல தோணுது. ஆகாஷாத் வாயு. அப்படியே வந்துதான் இந்த உலகம் படைக்கப்பட்டதுனால ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாரு. ஆகாஷ ஆதேகே. அப்ப சிருஷ்டி தெரிஞ்சிருக்கணும். 5 சூக்ஷ்ம பூதங்கள், 5 ஸ்தூல பூதங்கள், பஞ்சீகரணமோட ஸ்தூல பூதங்கள், அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், எல்லாம் ஆதேகே போட்டா அப்ப அதெல்லாம் சேர்ந்த என்னங்க? ஜகத்து நாமரூபம்.
என்ன வேணா பாத்துக்கலாம். இதுல சிருஷ்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே என்னது? ஜகத்து. ஜகத்துன்னு என்னது? நாம ரூபா. அதுக்கு என்னதான் இருக்குது? நாமம் ரூபம். இது எல்லாமே மாயையா சு நன்கு. ஏன் விகல்பித்தே போட்டாவே போதும். ஏன் சு விகல்பித்தேன்னு போட்டிருக்காரு? ஏற்றி வைக்கு. இப்ப பாம்பை பாக்குறோம், பாம்புன்னு கத்துறோம், அங்க இருக்கிறதான கயிறு. ஏன் அந்த கொஞ்சம், அதாவது கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு குழம்பி போயிருக்கிறோம். அதுதான் சூவிக்கல்பி. கொஞ்சம் நஞ்சம் டவுட் இருந்தா கூட கொஞ்சம் லைட் போட்டு பார்க்கலாமா என்ன கிடக்குதுன்னா யோசனை பண்ணுவோம். அதெல்லாம் எதுவுமே இல்ல, 100% ஏற்றி வச்சாச்சு. அதுதான் அது சொல்ற சு விகல்பிதே. நன்கு, உண்மை நன்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. யார் பண்ணது இந்த வேலை? நமக்கு இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அஜ்ஞானம், டோட்டலா பார்க்கும்போது மாயா. மாயையா, தேர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மாயா. ததா, அப்படி. இவன் என்ன கேட்கறான்? பூர்வபக்ஷியோட இது எழுதிக்க. இது வந்து பூர்வபக்ஷி கேட்கிற கேள்வி. ஏன்னா அந்த இடத்துல அவர் முடிச்சிட்டாரு. இப்ப பூர்வபக்ஷி புதுசா கேட்கறான். நீ என்ன சொல்ற? இந்த ஜகத்துங்கிறது என்ன சொல்ற? மாயாவின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டதுன்னு சொல்றியா இல்லையா? எப்படி சொல்ற? ஆமா. நம்ம என்ன சொல்றோம்? ஆமா, ஏற்றி வைக்கப்பட்டதுதான் நம்ம சொல்றோம். அந்த பாயிண்ட் அவன் பிடிக்கிறான். எதுக்கு பிடிக்கிறான்? சூன்யம் ஆசீத்துங்கிற வார்த்தைய கரெக்ட்னு சொல்றக்காக அவன் அந்த வார்த்தையை பிடிக்கிறான். புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். சூன்யம் ஆசீத்து நான் சொல்ற வாக்கியம் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்றக்கு அவன் எடுத்துக்கிட்டானே தவிர நாம சொன்ன வாக்கியத்தை அவன் அந்த சென்டென்ஸை ஏத்துக்கலின்னு உரியணும். எதுக்கு எடுத்திருக்கிறான்? நம்மளோட வார்த்தையினாலே அடிக்கிறது. நீ தானே அப்படி சொன்ன. நம்ம அடிக்கடி இதை நிறைய யூஸ் பண்ண, நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுவோம்? ஏன் எடுத்து அங்க வச்ச? நீ தானே வைக்க சொன்ன. நம்ம கொஞ்சம் கூட யோசனை இருப்பாது, அங்க வச்ச தப்புங்கிறது யோசனை வேணாமே சொன்னேன்னு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, பாதுகாத்துக்கோ. நான் தப்பு பண்ணலை, நீ சொன்னதுனால அங்க எடுத்து வச்சேன். எவ்வளவு லைஃப்ல நம்ம எவ்வளவு அழகா நம்மளை பாதுகாத்துக்கிறோம். அதை போல சூன்யவாதி என்ன பண்றான்? சூன்யம் ஆசீத்துங்கிறத நிலைநாட்டுவதற்காக இப்ப யாரு சொல்றாரு? சித்தாந்தி என்ன சொல்றாரோ அவரு சொல்ற வார்த்தை எடுத்து வச்சு நெகேட் பண்றது. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. சோ நீ எல்லாம் என்ன சொல்ற? மாயா கல்பித்தே. எப்படி நீ சொல்றையோ? யார் சொல்றா? பூர்வபக்ஷி சொல்றான். இந்த உலகமே மாயினுடைய ப்ரொஜெக்ஷன். நீ சொல்றியா இல்லையா? நான் ஏத்துக்கல, நீ சொல்ற இல்லையா? நாம என்ன பண்ணி ஆகணும்? ஆமா அப்படிதான் நீ சொல்லுவ. ஆமான்னு தான் சொல்லணும். சாங்க அப்படிதான் சொல்றான். அப்படின்னா தாத்தா ஏதா இப்ப என்னது? தாத்தா அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். என்ன தெரியுமா சொல்றேன்? சூன்யஸ்ய நாமரூபே. சூன்யமும் ராமரூபம் என்று சொல்கிறேனே, உனக்கு என்ன போச்சு? நீ மட்டும்தான் சொல்லுவியா? ஆமா, மாயையினுடைய கல்பிதம் இந்த உலகம், நீ அதைத்தானே சொல்ற. நான் சொல்றேன் அவனுக்கு எந்த வார்த்தையை விட முடியல, அந்த சூன்யங்கிற வார்த்தையை விட முடியாம பாவம் கஷ்டப்படுறான். என்ன சொல்றான்? சூன்யஸ்ய நாமரூபே. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூன்யஸ்ய நாமரூபேக்கு அப்புறம் நாம வித்யாரணி நம்மள அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட் சொல்லி என்ன ஃபில் பண்ணிக்க சொல்றாரு? சுகல்பிதே ஸ்தக இதி. இப்ப நான் சொன்னா நான் என்ன சொல்றேன்? சுவிகல்பிதே. இப்ப நான் என்ன சொல்றேன்? சூன்யஸ்ய நாமரூபே சுவிகல்பிதே ஸ்தக. அப்படி நான் சொன்னா சூன்யமும் நாமரூபம்தான். அப்படி நான் சொன்னா சேத். அப்படி நான் சொன்னா சேத்து என்ன? இஃப் ஐ சே லைக் திஸ், சூன்யமும் நீ என்ன சொல்ற? உலகம் நாமரூபம், ஏற்றி வைக்கப்பட்ட ஒன்று. நாமரூபம்னு என்னங்க? நாம சொல்றது மித்தியா. அதான நாமரூபம்ங்கிற ரெண்டு வேர்டு நமக்கு யூஸ் பண்றோம். உலகம் என்பது மித்தியா, தனக்கென்று இருப்பில்லாது. நாம புரிஞ்சு வச்சுக்கோ. அவன் என்ன சொல்ற? நீ என்ன வேர்டு யூஸ் பண்ற? உலகத்துக்கு மித்தியான்னு சொல்றியா இல்லையா? நான் சொல்றேன் சூன்யம் மித்தியா. நான் சொல்றேன் நான் வச்சிருக்கிற சூன்யம் என்னதுதான்? மித்தியா. அப்படின்னு சொன்னா அப்படின்னு ஜீவியத்தாம் சிரம். இப்ப சித்தாந்தம் சொல்றாரு, நீடூடி வாழ்க, நீயே நீடூடி வாழ்க.
மே யூ லிவ் லாங். ஜீவியதாம்னு என்ன அர்த்தம்? சிரம்னா ஃபார் லாங் டைம். ஜீவியதாம் நீடூடி வாழ்கிற வாழ்த்துறேன். ஏன் எப்படி நீ எங்க கட்சிக்கு வந்துட்ட? இப்போ ஒரு ஆள் சேர்ந்து போச்சு, அதனால நீடூடி வாழ்க. ரொம்ப சட்டில் பாயிண்ட்டுங்க, ஆனா புரிஞ்சா அழகா புரியும். நீடூடி வாழ்க. ஏங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம், சண்டை உச்ச கட்டத்துல இருக்கும்போது நீடூடி வாழ்கணும். அவனுக்கு என்ன கோவம் வரும்? அடுத்து கோவத்துல பேசுவோம் பாருங்க. என்ன சொல்றாரு இவரே? நீ நீடூடி வாழ்க. அவன் குழப்புவான். நான் நீடூடி என்னை வாழ்த்துகிறாரே. ஏன்னா நீதான் என் கட்சிக்கு வந்துட்டியே. நாங்க சொல்றத நீ சொல்ற. நாங்க என்ன சொல்றோம்? உலகம் மித்தியான்னு சொல்றோம். நீ சூன்யம் என்ன சொல்ற? மித்தியான்னு சொல்ற. ஆமா, நாங்க நெகட் பண்ணலையே அதை. நான் சூன்யம் மித்தியான்னு நான் தப்புன்னு சொன்னா என்ன? நான் சொல்லவே இல்லையே. அப்படிங்கறத என்ன சொல்றாரு? நீ நீடூடி வாழ்க. அதாவது அவன் என்ன நேக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப அவன் கேட்பான், ஜகத்து பிரம்மணி ஆசீத்து. இத நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜகத்து என்பது பிரம்மணி. பிஃபோர் சிஸ்டிங், இதெல்லாம் ஆர்குமெண்ட் பிஃபோர் சிஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஜகத்து எழுதிக்கங்க, பிரம்மணி ஆசீத்து. அப்படியா இல்லையா? நீங்க இருக்குன்னு சொன்னாலும் மாட்டிக்குவீங்க, இல்லைன்னு சொன்னாலும் மாட்டிக்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இங்க முடிக்கிறான். இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டேன், ஜகத்து பிரம்மணி. நம்ம என்ன சொல்றோம்? ஜகத்து முதல்ல எப்படி இருந்தது? அக்ரே சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்து. அப்போ ஜகத்து பிரம்மணி ஆசீத்து. இந்த வாக்கியத்துல சப்போஸ் ஜகத்து பிரம்மனில் இருந்ததுன்னு சொன்னா துவைதம் வந்துடும். ஜகத்துன்னு ஒண்ணு, பிரம்மம்னு ஒண்ணு, துவைதம் வந்துடும். நீ என்ன சொல்ற? துவைதம் தான். நீங்க அத்வைதங்கிறீங்களே. இப்போ நம்ம எஸ்ன்னு சொன்னாலும் துவைதத்தை கொண்டு வந்துருவோம். அதை பிடிக்கிறான், அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படி சொன்னா பிரம்மனில் இருக்குன்னு சொன்னா அப்ப துவைதம் வருது இல்லையா? நீ என்ன கத்திட்டு கிடக்குற? நோ துவைதம் அத்வைதம் அத்வைதம் சொல்ற இல்லையா? அப்போ ஜகத்தில் பிரம்மணி, ஜகத்து பிரம்மனிடத்தில் போது 2 வந்துருது இல்லையா? இப்போ இந்த ஸ்கை மேல் செல்போன், கண்டிப்பா 2 வந்தான் ஆகணும். எனக்கு சப்தமி கை, ஆன் மை ஹேண்ட். சப்தமி இன் ஆன் அல்ல சப்தமி. இப்ப கை செல்போனு, கையில் மேல் கீழ் ஏதோ ஒண்ணு போட்டு செல்போன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா அவன் முடிக்கிற வாட அப்ப 2 வந்துருச்சா இல்லையா? கையின்னு ஒண்ணு, செல்போன் ஒண்ணு, ஜகத்துன்னு ஒண்ணு, பிரம்மம்னு ஒண்ணு. ஏன்னா சப்தமி அங்க யூஸ் பண்றோம். அது அவன் என்ன சப்தமி போட்டு புரிஞ்சுக்கிறான்னு தெரியல, ப்ரோனோன்னு. அதுல கன்ஃபியூஷன் உங்களுக்கு அதுலதான். அப்படி இருக்குன்னு நீ சொல்ல முடியாது. ஆச்சா, சரி. இல்லைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, நீ எங்க கட்சிக்கு வந்துருவ. வெரி குட். நீ அதுவும் வரமாட்ட, எனக்கு நல்லா தெரியுது. ஜகத்து பிரம்மணி அஸ்தி ஆசீத்துன்னு சொன்னாலும் சரி, ஆசீத்துன்னு நீ சொல்ல மாட்ட, ஆசீத்துன்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்? 2வது ஆசீத்துன்னு சொன்ன ஜகத்து பிரம்மணி ஆசீத்து நீ சொன்னீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்? நீ என் கேட்டகரிக்கு வந்துட்ட. சரி, நீ அதுவும் வரமாட்ட. சோ உன்னதுல நீ சொன்னீனா, உன்னோட ஜகத்து பிரம்மணி ஆசீத்துன்னு நீ சொன்னீனா துவைதம் வருது. ஜகத்து பிரம்மணி ஆசீத்துன்னு சொன்னீனா எங்க கட்சிக்கு வந்துருவ. மடக்கிட்டோம். இவனுக்கு என்ன உண்மையில உண்மை தத்துவம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஆர்குமெண்ட் போகுங்க. ஆச்சா, மடக்கிட்டோம். சோ ஜகத்து பிரம்மணி விஷயத்தில், அதனால விஷயத்தில் நீ சொல்ற கயிறு மேல பாம்பு எப்படி நம்ம என்ன சொல்றோம்? ஏற்றி வைக்கிற மித்யா, மித்யான்னு தான் நீ சொல்ற. அதை போல ஜஸ்ட் லைக் தட், எப்படி நீ உலகம் ஏற்றி வைக்கப்பட்டது நீ சொல்றையோ அதை போல நான் என்ன சொல்றேன்? சூன்யமும் ஏற்றி வைக்கப்பட்ட மித்யான்னு சொல்ற. இதுதான் அவன் ஆர்குமெண்ட். அப்ப அவன் எங்க வந்துட்டா? நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்கிறது அவனுக்கு தெரியல. 2ஐயும் சொல்லி நீ வாய் கூட பேச முடியாதுன்னு பண்ணும்போது அவன் 2வது சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்லும் போது வர 2வது சென்டென்ஸ் சொல்லும் போது நான் என்ன நினைச்சுக்கிட்டான்? இதுக்கு மேல இவனால பேச முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா உண்மை என்னன்னா, அவனை அறியாமலேயே அவன் அத்வைதத்துக்கு வந்துட்டான். ஏன் என்ன சொல்றான்? சூன்யம் என்னது? அத்தியஸ்தம். சூன்யமும் மித்யா. தீர்ந்து போச்சு. சூன்யம் மித்யாங்கிற வேர்டு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு அது புரியாம சொல்றான். ஆனா கரெக்டா என்னது அது? அவன் சொல்றது கரெக்ட். எது? சூன்யமும் மித்யா, நானும் சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் அதான் சொல்ற, யூ கம் டு மை பார்ட்டி, சோ லெட் அஸ் ஹாவ் அ டின்னர் நைட் டுகெதர், லெட் அஸ் என்ஜாய். ஏன் நீ எம்பாட்டிக்கு வந்துட்டவா, உனக்கு நான் டின்னர் தரவான்னு இப்ப கூப்பிடுறாரு. அதுதான் அர்த்தம் ஆக்சுவலா சொன்னான். அவனை அறியாமல் அவன் நன்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டான்? சூன்யம்ங்கிற என்ன வந்திருக்கான்?
முதல்ல சத்து சத்துன்னு கத்திட்டு கிடந்தான். இப்ப எங்க வந்துட்டா மித்யாங்கிற வேர்டுக்கு வந்திருக்கு. ஆனா அவனுக்கு அது தெரியல. மித்யாங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்காததுனால அவன் எங்க வந்து நிக்கிறான். அட மித்யான்னு சொன்னா அவங்க கட்சிக்கு நாம போயிட்டேன்னு தெரியாததுனால சத்துங்கிற வார்த்தை இப்ப என்ன மாத்திட்டா மித்யா. நானும் சொல்றேன் ஏற்றி வைக்கப்பட்டு என்னங்க மித்யான்னு தானே அர்த்தம். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல. அப்ப நான் சொல்றேனே. சோ அவனை அறியாமல் அவன் நன்கு மாட்டிக்கொண்டான். அதனாலதான் என்ன பண்றாரு, வாழ்த்துகிறார். நல்லா வந்து மாட்டிக்கிட்டான் அவனே, வா அப்படின்னு இவரு வாழ்த்துகிறார். அடுத்தது இப்ப என்ன, எப்படி நெகேட் பண்ணணும் நீ சொல்ற இல்லையா, படிக்கலாம். 35 இதுலதான் அவரை கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணுவாரு. ततोऽपि नाम रूपे द्वे कल्पिते चेतदावद कुत्रेति निरदिष्टाने न भ्रमः क्वचित् ईक्ष्यते. सतः अपि அதாவது இந்த இடத்துல ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி இதை மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டா தானே ஆர்குமெண்ட்டே வருது. எப்ப 2 பர்சன் நடுவில் ஆர்குமெண்ட் வருது, ஏ பி, ஏ என்ன சொல்ல வராருங்கிறத பி புரிஞ்சிருக்க மாட்டாரு, பி என்ன சொல்ல வராருங்கிறத ஏ புரிஞ்சிருக்க மாட்டாரு. அப்பதான் ஆர்குமெண்டே. நீ ஆர்குமெண்ட் பண்ணுன நீங்க சொன்னீங்கன்னா தப்பு நம்ம மேல இருக்கு. ஏன், யாரோ ஒருத்தர் கரெக்டா புரிஞ்சிருந்தோம், அதாவது என்ன ஏக்கு என்ன புரிஞ்சிருக்கணும், பி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான்னு ஏவுக்கோ, அல்லது பிக்கு ஏ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கிறான்னு யாரோ ஒருத்தருக்கு உண்மை தெரிந்தது என்றா அங்க ஆர்கியூமெண்டே வராது. ஓ ஆர்கியூமெண்ட் வருதுன்னா என்னுடைய ரோல் 50% இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்குமெண்ட் நடக்குது 2 பேருக்கு, எனக்கு இன்னொருத்தருக்கும் ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னா அதுல என்னோட பங்கும் 50%. ஆனா நாம என்ன பண்ணுவோம், இந்த ஆர்குமெண்ட் காரணம் அவங்கதான், ஏன் அவங்க தப்பா சொன்னாங்க, நான் விளக்க போனேன், அவங்க ஏத்துக்கல, அது அப்படியே வாய் கலப்பு கை கலப்பா மாறிடுச்சு, அப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்க வேண்டியது. இதெல்லாம் நடக்குது பாக்குறமா இல்லையா, கடைசியில போய் அங்க நிப்பாங்க. ஏன் அப்பதான் அவனு, அது வேற கதை. ஏன் அங்க போற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்தது, வாயில தான் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் கோபம், அப்புறமா எல்லாமே நடக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது சிந்திச்சு பாரு. இப்ப 2 பேத்துக்கு நடுவுல ஆர்குமெண்ட் வருது அப்படின்னா 2 பேத்து மேலையும் தப்பு இருக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம். அதைத்தான் இங்க சொல்றாரு வித்யாரண்ய முனி சொல்றது. ஒரு ஆர்குமெண்ட்னு வந்துருச்சு அப்படின்னா, பூர்வபக்ஷியும் அவ சித்தாந்தின் பேசுறாங்க அப்படின்னா, ஆர்குமெண்ட்டுக்கு சித்தாந்தி வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து அசித்தாந்தி தப்புன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து நெகேட் பண்றாங்க. நான் சொல்றது ஜென்ரலா லௌகீக விஷயத்தில் வருகிற ஆர்குமெண்ட். இப்ப 2 பேருக்கு நடுவில் ஆர்குமெண்ட் வருதுன்னா கண்டிப்பா தப்பு 2 பேர்லயும் இருக்கணும். ஒரு இடத்துல 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்ததுன்னா, ஆர்குமெண்ட் என்ன சண்டைன்னு வேர்டு ரீப்ளேஸ் பண்றேன், சண்டை வந்ததுன்னா கண்டிப்பா இப்ப நானும் இன்னொருத்தர் சண்டை போட்டேன்னா என்னுடைய தப்பும் அங்கே இருக்கிறது. இதை அகங்காரம் ஏத்துக்காது, அது வேற விஷயம். ஆனா உண்மை என்ன, ஒரு எனக்கு இன்னொருத்தருக்கும் ஆர்குமெண்ட் சண்டை வருதுன்னாவே கண்டிப்பா என் பங்கு 50% தப்பு, 50% தான் அவங்க. ஏன் தெரியுங்களா, இப்ப 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கும் போது என்ன புரியல, ஏக்கும் பி, ஏ சொல்றது தப்புன்னு இப்ப நமக்கு இன்னொருத்தர் வராருன்னா நம்ம இவரு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அவரை நீ ஒண்ணும் பண்ண முடியாதுங்க போது ஏன் அமைதியாயிக்கும், சரி ஓகே வாழ்க சொல்றாங்க இல்லைங்களா, ஜீவியதாம் சிரம், நம்மளால புரிய வைக்க முடியாது. அப்ப என்ன நம்ம என்ன பண்றோம், வாழ்த்துறோம். உண்மையில் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து கொஞ்சமாத்தான் அவங்களை இரிட்டேட் பண்ணுவீங்க, கொஞ்சமாத்தான் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நடுவுல திடீர்னு இப்படி வாழ்த்துறீன்னு வச்சுக்கீங்களேன், அவங்கள 1000 மடங்கு இரிட்டேட் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா வாழ்க்கை வேதாந்த படிக்கிறங்கிறது போயிட்டு இருக்குது. உட்கார்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி எத்தனை டைம் நம்ம வேஸ்ட் பண்றோம். அந்த இடத்துல சிந்திக்கணும், இந்த இடத்த சிந்திக்கணும். எப்படி வித்யாரண்யர் சொல்ல பாயிண்ட் எப்படின்னு பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு அவங்களுக்கு சண்டை வந்தது அப்படின்னாவே நான் 50% தப்பு பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த அவங்களை இரிட்டேட் பண்ணும்போது எழுத்து பேசும்போது தான் அவங்க கொஞ்சமா தான் இரிட்டேட் ஆவறாங்க. அவங்கள நீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க தெரியுங்களா? 200% 1000 டைம் அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. அப்ப என்ன வரும் அடுத்தது? இன்னும் கோபம் அவர்களுக்கு அதிகம் வரும். அது வந்ததான் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இரிட்டேட் ஆயிட்டாரு பூர்வபக்ஷி டு த கோர். ஏன்னா என்ன பண்ணிட்டாரு இவரு? ஜீவியத்தாம்சிராம் நீடூடி வாழ்க அப்படின்னு ஒண்ண அவனுக்கு அப்படியே கோபம் வந்துருச்சு. அதுக்காக சண்டை போடும்போது நடுவுல வாழ்த்துங்கன்னு சொல்லல, அவங்களை எரிச்சல் பண்ணுங்க நீங்க சொல்லல. வாட் இஸ் ரியாலிட்டின்னு படிக்கிறோம். ஆர்குமெண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சண்டை வந்ததுன்னா என்னுடைய தப்பு அங்க 50% இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், பேசிட்டு இருக்கும் போது நடுவுல அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கட்சிக்கு சேர்ந்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா அதை ஏத்துக்க முடியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்துட்டு சரி அப்படித்தான் சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு நீ சொல்லி பாருங்க, இன்னும் கோவம் வருதா இல்லையா? ஏன் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கிற. அதையும் சொல்லக்கூடாதுன்னு கத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணும் போதாவது கொஞ்சம் எரிச்சலோட இருப்பாங்க. நீ சொல்லதான் கரெக்ட், சரி விட நான் போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, இன்னும் அப்படி பிச்சுக்கிட்டு வருதா இல்லையா கோவம். அதை பண்ணக்கூடாது வாழ்க்கையில்னு இப்ப கத்துக்கணும். இங்க அவரு எரிச்சல் ஆனார்னா இவரு ஆர்குமெண்ட்ங்கிறது ஒரு குட்சேக் போயிட்டு இருக்கு, அவன் நெகேட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்ணிடக்கூடாது, நாமளும் நடுவுல ஜீவியத்தாம்சிரா ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல அவர் சொன்னாரு அப்படி பண்ணிடக்கூடாது. ஆப்போனன்ட் வில் பி அஃபெக்ட் டு த கோர். சுத்தக்கோர் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆனா இங்க என்ன, அவர் கோவப்பட்டு என்ன பேசலான்னு பாக்கலாம். சாத்தாக்கா அப்படி நாம ரூபே த்வே கல்பித்தே சேத்து. சத்துனா யாரு? சத்தகாப்பின்னா யாரு? பிரம்மனும் கூட. பிரம்மனும் கூட நாமரூபே. நாமரூபேனா மித்தியாங்கிற வேர்டுக்கு அவன் போடுற வேர்டுன்னு எடுத்துக்கலாம். மித்தியானாலும் அதுதாங்க, நாமரூபம்னாலும் அதேதான். த்வே கல்பிதே சேத்து. பிரம்மனும் என்ன சொல்றான்? இப்ப கோவம் உச்சகட்டம் போயிருச்சு. என்ன சொல்றாரு பூர்வபக்ஷி? பிரம்மனும் என்ன? இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? அதுவும் நாமரூபே, அதுவும் மித்தியா. துவே கல்பித்தே, இரண்டும் எப்படி ஜகத்து எப்படி கல்பித்தமோ அதே போல இந்த சத்தும் கல்பித்தம். கல்பித்தம் என்னது? அத்தியஸ்தம், ஏற்றி வைக்கப்பட்டது. எது? மித்தியா. நாமரூபம் ஏற்றி வைக்கப்பட்டது மித்தியா. நாமரூபம் மித்தியா, கல்பித்தம் எல்லாம் என்னதான்? ஏற்றி வைக்கப்பட்டது. சேத் அப்படி நான் சொன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ பிரம்மனே ஏற்றி வைக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். நீ இப்ப என்ன பண்ணுவ? சேத்துன்னு என்ன கேட்கறான். சேத்து வந்துனவ பூர்வபக்ஷி. இப்ப பிரம்மனே நாமரூபம் தான், பிரம்மனே மித்தியாதான், பிரம்மனே ஏற்றி வைக்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொன்னா, நீ சொல்லிட்டு இருக்கல பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு, அதுவே அப்படித்தானே. ஏன்னா அவன் சொல்றது சூன்யம், நாம சொல்றது பிரம்மம். சோ பிரம்மனே அப்படி சொன்னா இது எப்படி இவனை நெகேட் பண்றது? அப்போ ஒண்ணு ஒரு நடுவில் ஒரு ஆர்குமெண்ட், அதுக்கப்புறம் தான் அடுத்து போக முடியும். இவனை எப்படி நெகேட் பண்றது? என்ன சொல்லிட்டாப்போ, பிரம்மமே மித்தியா நான் சொல்றேன், பிரம்மமே நாமரூபம், பிரம்மமே அத்தியஸ்தம். அதான் ஆக்சுவலா என்னது? பிரம்மமே எப்படி உலகம் அத்தியஸ்தம், உலகம் மித்தியா, உலகம் நாமரூபம், ஏற்றி வைக்கப்பட்டது, கல்பித்தம், சுவிக்கல்பித்தம். அதே போல பிரம்மணம் சுவிக்கல்பித்தம். அப்போ ஒண்ணு புரியல உனக்கு. அதாவது தனக்கென்று இருப்பில்லாத ஒன்று அல்டிமேட் இருப்பை தருகிற ஒன்றை சார்ந்து இருக்குது. தனக்கென்று இருப்பு இல்லாத ஒன்று என்ன பண்ணுது? அல்டிமேட் இருப்பை தருகிற ஒன்றை சார்ந்தான் அது இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ ஒருத்தர் பொய் சொல்றான். உண்மை என்று ஒன்று இருந்தாதான் அவனால பொய்யே பேச முடியுங்குது சாஸ்திரம். உண்மையே ஒண்ணு இல்லாத எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பொய்யில கில்லாடின்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆள் பெரிய பொய் பேசுறத கில்லாடி ஒருத்தர் இருக்கிறான்.
உண்மைனே ஒண்ணு இல்லாத இடத்துல அவனால போய் பேச முடியுமா? சோ பொய் என்பது எதை சார்ந்து இருக்குது? உண்மையை சார்ந்துதான் பொய்யே இருக்கும். இதுதாங்க வேதாந்த சொல்லி கொடுக்குற பாடம். இப்ப உலகம் மித்தியா நீ புரிஞ்சுக்கிட்ட, அப்போ கண்டிப்பா அதை சார்ந்திருப்பதற்கு இன்னொன்னு இருக்கணும். அதற்கு இருப்பு இல்லாத, இருந்துன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லாதன்னு சொல்ல முடியாத ஒன்று கண்டிப்பா அல்டிமேட் இருப்பை சார்ந்துதான் பொய் உண்மையை சார்ந்துதான் இருக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? பொய்யே இருக்காது. அதை போல உலகம் மித்யா, நாமரூபம், நீ சொன்ன சூன்யம், எதை வேணா எடுத்துக்கோ, அது இன்னொரு அல்டிமேட் இருப்பை சார்ந்துதான் அது இருக்க முடியும். அட முட்டாளு, இப்ப நீ என்ன சொல்ற? இந்த பிரம்மமே மித்யான்னு சொன்னீனா அப்ப அது தன்னுடைய இருப்பிற்கு என்ன பண்றது? புரிஞ்சுதா முட்டாள்தனம்? என்னமா நீ கோபத்துல வளரிட்டீன்னு இதுதான் கேக்குறாரு. இருப்பு இல்லாதது பிரம்மனை சார்ந்து இருக்குது, அல்டிமேட் இருப்பை கொடுக்கிற ஒரு பிரம்மம். நீ அதையும் மித்தியான்ட்டீனா அப்ப அதை எதை மித்தியான என்ன? தன்னுடைய இருப்புக்கு இன்னொன்னு சார்ந்து இருக்கணும். அப்ப அந்த இதுக்கு என்ன சொல்றது? இது ஒரு தோஷம். என்னது? ஏ டிபெண்ட் ஆன் பி, பி டிபெண்ட் ஆன் சி. ஏ பிரம்மம் டிபெண்ட் ஆன் பி பிரம்மம், பி பிரம்மம் டிபெண்ட் ஆன் சி பிரம்மம், சி பிரம்மம் இப்படி போயிட்டே வியாகாத தோஷம். இதே ஒரு என்ன சொல்றது, அதனுடைய லிமிட் எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப எந்த பிரம்மம் தான் கடைசி அல்டிமேட்டா போய் நிக்கிறது? ஒரு பிரம்மம் இன்னொரு பிரம்மம், சரி, அந்த பிரம்மம் இன்னொரு பிரம்மம், சரி, அது என்னது? இது என்னதான்? வியாகாத தோஷம். அல்டிமேட் என்ன சொல்றது? ஒரு விரோதமாக போயிட்டு இருக்கும். இது ஒரு தோஷம். நீ சொல்றது கோபத்துல சொல்லிட்டடா, ஆனா இது என்னதான்? தோஷம். சத் ஆல்சோ, ஏன்னா சத்து cannot be சூன்யம், பிகாஸ் சத்துங்கிறது சூன்யமா, சத்து cannot be சூன்யம், cannot be, அதுதான் சொல்ல வர்றது. அது அசத்து. அதாவது சத்துங்கிறது தான். இப்ப மீனிங் பாருங்க, புரியும். ததா குத்ர இதி வத. இது வரைக்கும் பூர்வபக்ஷி. இது அப்பொழுது, ததானா அப்பொழுது, குத்ர இதி வத, அப்ப பிரம்மம் எங்கின்னு சொல்லு. குத்ர எங்க? வேர் இட் இஸ் லொகேட்டட் சொல்லு. அப்புறம் சொல்றாரு அவரு, கொச்சித்து நிரதிஷ்டானக பிரமக ந ஈக்ஷ்யதே. நிரதிஷ்டான்னா ஆதாரம் இல்லாமல். அதிஷ்டானம், நிரதிஷ்டானம் ஆப்போசிட். ஆதாரம் இல்லாமல். ஆதாரம் இல்லாமல் பிரம்மம் இருக்குன்னு சொல்றது என்னது? ஏன்னா மித்தியான்னு சொல்லிட்டு நீ பிரம்மம் மித்தியா நான் சொல்றேன், பிரம்மம் நாமரூபம்னு சொல்றேன். அப்படி நீ சொன்னீங்கன்னா ஆதாரம் இல்லைன்னு சொல்றது பிரமக, டெலூஷன். ந ஈக்ஷதே, இது சம்பவிக்காது. இட் இஸ் மியர் டெலூஷன் ஆஃப் யுவர் பிரெயின். இது சம்பவிக்காது. உண்மையில் கொச்சித்து பிரமகா, இது உண்மையில் உன்னுடைய புத்தியினுடைய டெலூஷன், குழப்பி போன மூளை, அவ்வளவுதானே தவிர அப்படி சம்பவிக்காது. ஈக்ஷத்தேன இட் cannot be experienced. இது அனுபவத்துக்கு இது ஒத்து வராது. ந ஈக்ஷதே. புரிஞ்சுங்களா? அவன் என்ன சொல்றான், நான் என்ன சொல்றேன்? அவன் கடைசி இந்த மந்திரத்துல கோபத்துல என்ன சொல்லிட்டான்? ஸ்லோகத்துல பிரம்மனும் மித்யான்னு சொல்றேன். ஏன் அப்படி எடுத்துக்கூடாது? இந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, மித்யாங்கிறது எப்பவுமே சத்தியம் மித்யா ரிலேஷன்ஷிப் சொல்றாரு. சத்தியம்னு ஒண்ணு இருந்தா தான் மித்யா கேன் கெட் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதான் இங்க அவர் ப்ரூவ் பண்ற லாஜிக் அதுதான். சத் can exist without mithya.
பட் மித்யா cannot exist without சத். உண்மை இல்லாமல் பொய் வராது, பொய் இல்லாமல் உண்மை எப்பவுமே இருக்கும். இதுதான் லாஜிக்கே. நீங்க பேசுற வாக்கிலே பாருங்க, உண்மை இல்லாமல் என்ன இருக்காது அந்த இடத்துல, ஒருத்தன் பொய் பேச முடியாது. ஆனா பொய் இல்லாமல் என்ன இருக்கும், உண்மை இருக்கும். சோ அதை போல தனக்கென்று இருப்பு இல்லாத ஒன்று அல்டிமேட்டா இருப்ப கொடுக்கிற தருகிற ஒன்றை சார்ந்துதான் இருக்க முடியும். நீ அல்டிமேட்டா இருப்ப கொடுக்கிற அந்த பிரம்மனையே மித்தியாண்டினா அப்ப அது தன்னுடைய இருப்புக்கு யாரை சார்ந்திருக்கும்? தோஷம் அல்லவா? ஆர்குமெண்ட் சூன்யம் ஆசீத்துங்கிற அந்த வேர்டுனுடைய ஆர்குமெண்ட் இந்த இடத்துல முடியும் 35ஓட. அடுத்து 36 ஒரு டிஃபரண்ட். இப்ப எப்படி அவன் ஆரம்பிப்பானா, தானோட வாதம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இவ பூர்வபக்ஷி தான் இப்ப எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நீ சொல்ற வேர்டு தப்பு, எது சத்து ஆசீத்துன்னு சொல்றதும் தப்பு. எப்படி நீ அசத்து ஆசீத்துன்னு சொல்றது எவ்வளவு நேரம் சொல்லி தப்புன்னு சொல்லிட்ட, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு, நீ மட்டும் வாழ்றியா அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக் வரான். நான் என்ன அதுக்கு மேல ஒன்னும் ஆர்குமெண்ட் பண்ண முடியல, சரி ஓகே அசத்து ஆசீத்துங்கிறது என்னது, ஓகே தப்பு, நீ மட்டும் என்ன வாழ்ற, வா நீ என்ன சொல்ற, இங்க வா, சத்து ஆசீத்து அது மட்டும் என்ன தோஷம் இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, வா நான் சொல்றேன் வா. அப்ப என்ன பண்ணுவான், சத்து ஆசீத்துங்கிறோட இனிமேல் வர ஸ்லோகங்கள்ல எது மெயின் பாயிண்ட், சத்து ஆசீத்துன்னு சொல்றது தப்புன்னு பூர்வபக்ஷி சொல்ற ஸ்லோகங்கள், அதுக்கு அவர் கொடுக்குற பதில் தான் இனிமேல் வர்றது. 36ல இருந்து மார்க் பண்ணிக்கங்க. சத்து ஆசீத்துங்கிறது நெகேஷன் பை பூர்வபக்ஷி. அப்பதான் என்ன ஸ்லோகம் என்னென்ன அந்த ஃப்ளோ ஆஃப் பஞ்சதசி எப்படி போகுது, அந்த ஃப்ளோ ஆஃப் பஞ்சமகாபூத விவேகம் எப்படி போகுதுங்கிறத we can enjoy. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.